கருத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒசூர் லாரி உரிமையாளர்கள் அவர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். எனவே ஒசூர் லாரி உரிமையாளர்கள் சிறிய வண்டிகள் அங்கு இருக்கின்றன, அது பற்றி அவர்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அப்படி அதன்படி முடிவு செய்திருக்கிறோம் என்று தலைவர் சம்பங்கி அவர்களும் மதுவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் இன்றிலிருந்து அன்றைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம், மகிழ்ச்சியுடன் வாபஸ் பெறுகிறோம். ஏனென்றால் ஜல்லி உரிமையாளர்கள் இல்லை என்றால் லாரி உரிமையாளர் இல்லை, லாரி உரிமையாளர்கள் இல்லை என்றால் ஜல்லி உரிமையாளர் இல்லை என்ற நிலைப்பாடு எங்களிடம் இருந்தது. அந்த ஒற்றுமையின் காரணமாக தலைவர் அவர்களுக்கு குறிப்பாக கடந்த 30 ஆண்டுகளாக நான் பார்க்காத ஒரு தலைவர் சம்பங்கண்ணாவை பார்த்திருக்கிறேன். ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும், லாரி உரிமையாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பலமுறை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார், ஒரு ஜல்லி சங்கத்தின் உரிமையாளராக இருந்தாலும். எனவே நாங்கள் இன்றிருந்து அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுகிறோம். அதே போல ஒசூர் லாரி உரிமையாளர்களிடம் குறிப்பாக சம்பங்கி அவர்களும் மது அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். என இன்று இருந்து